உன் அண்ணன் இனிமே இங்கே வரக்கூடாது. உனக்கு உன் புருஷன் வேணுமா உன் அண்ணன் வேணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. அண்ணா, முதல் தடவையா நீ வீட்டுக்கு வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு என் புருஷனும் அவங்க சொந்தக்காரங்களும் தான் முக்கியம். இனிமே இந்த பக்கம் வராதன்னா வராத. அலைப்பாயுதே கண்ணா என் மனம். ஏய் கோபி, என்ன பண்ற? மாட்டுறேன். நீ மாட்டின்ற போற, எதுக்கு முன்னாடி அதெல்லாம் செய்யற? நீங்க கூட என்கிட்ட நான் வச்சுக்கிறேன். அப்புறம் அப்பா வந்துட்டீங்களாப்பா? வந்துட்டேம்மா. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா. கொண்டுறேன்ப்பா. அண்ணா நான் புறப்படுறேன்னா. சரி, எங்க நேரா சீட்டாட்டமா? சாமியார், இந்த பழக்கம் எல்லாம் உங்கள்கிட்ட உண்டா? இல்லண்ணா, குட்டி வம்புக்கு இருக்கிறான். நான் புறப்படுறேன்னா. அதுக்காக குல்ஃபி ஜார்னி எல்லாம் தூக்கி போனேன். அப்படியே கொடுவா. ஆமா, என்னங்கப்பா உங்களுக்கு குட்டி மாமா? இல்ல எனக்கு வேணும். நான் படிச்சேன். இப்ப கல்யாணம் எல்லாம் எப்படி நடந்தது? ஓஹோன்னு நடந்தது. வடநாட்டுக்காரங்க கல்யாணம். அவங்க ஐட்டம் எல்லாம் எப்படி வருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். பாம்பேல கூட இவ்வளவு ருசியா சாப்பிட்டது இல்லைன்னு சாப்பிட்டவங்க எல்லாம் புகழ்ந்து தள்ளிட்டாங்க. பேசின கூலியை விட 500 ரூபாய் அதிகமா கொடுத்தாங்க பாருங்க. சொல்லேண்டா. ஆமா சீதா, முக்கியமா அவளுக்கு நாங்க போட்டு கொடுத்த பீடா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை மட்டும் கடையில தான் வாங்கினோம். குட்டி, சரி நாம செஞ்சதாவே இருக்கட்டும். என்ன கோகிலா, கோகிலா, என்னங்க இது வந்து வராதமா ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? என்னாச்சு? என்ன ஆச்சா? அவமானத்துல என் மனசே உடைஞ்சு போச்சு. பாருங்க, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இனிமே கனகா வீட்டுக்கு யாருமே போக கூடாது. அவ செத்துட்டான் தலை முடியுங்க. அஜேந்திரா, என்ன சொல்ற நீ? கனகாக்கு என்ன ஆச்சு? என்ன பிரச்சனைங்க? திருவள்ளூர்ல என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்படியே கனகாவை பார்த்துட்டு வரலான்னு போனேன். அவ முகம் எப்படி இருக்கு தெரியுமா? அவ புருஷன் அவளை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கான். முகம் எல்லாம் வீங்கி கண்ணி போயிருந்தது. என் மனசு எப்படி துடிச்சது தெரியுமா? மனுஷனாவன் ராஸ்கல். அத்தா இது வரைக்கும் அப்படி நடந்துகிட்டதே இல்ல. நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியல. நான் பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? சரி, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். நீ அங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கியா? நான் ஒன்னும் பிரச்சனை பண்ணல. கனகாவை அவ புருஷன் போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கான். முகம்லாம் வீங்கி போயிருக்கு. என்ன ஏதுன்னு கேட்க அவ புருஷன் 2 தட்டு தட்டின, அவ்வளவுதான். அவங்க அண்ணனோட சேர்ந்துட்டு அவனை என்ன ஊர் பஞ்சாயத்துல நிறுத்தி அவமானப்படுத்திட்டான். சரி, தங்கச்சாச்சா இவ்வளவு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தேன். இவனு ஊரோட சேர்ந்து இந்த ஊருக்கே இனி வராதேன்ட்டா. இந்த பாருங்க, கனகா முகத்துல இனி யாரும் முழிக்கவே கூடாது. நீ ஏன்டா அங்க போன? ஒன்னு யார் அங்க போக சொன்னது? இதான் எனக்கு வச்சிருக்கல. இவதான் ரவா லட்டுல செஞ்சு கொடுத்தாச்சா இப்படி அவமானப்பட்டு வந்து நிக்கிறேன். ஏம்மா, உன் புருஷன் குணம் தான் தெரியும் இல்ல? 2 குழந்தைக்கு தகப்பனா இருந்தா அவனுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லம்மா. அங்க எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியலையாம்மா? உங்களுக்கு பெத்த பொண்ணு முக்கியமா இல்ல மாப்பிள்ளை முக்கியமா? அவ வாழ்க்கை தான்டா முக்கியம். ஆத்திரப்பட்ட அவ வாழ்க்கையை கெடுத்துட்டு வந்து நிக்கிறியாடா? போதும்பா, பொண்ணை கட்டி கொடுத்துட்டா அவங்க என்ன வேணா செய்யலாமா? கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற தைரியத்துல தானே அவங்க அப்படி போட்டு அடிச்சிருக்காங்க. அண்ணன் திருப்பி அடிச்சதுல தப்பே இல்ல. இன்னைக்கு ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னா நாளைக்கு கொலை பண்றது கூட தயங்க மாட்டாங்க. இந்த குடும்பத்துல இருந்து தட்டி கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கட்டும். அது சரி, ஆவேசமா பேசுறதுக்கு எல்லாம் நல்லதா இருக்கு. கணக்கா நிலைமை யோசிச்சு பார்த்தேனா? அவ மேல பழி வாங்கிட்டாள்னா, உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது, வெளில போடின்னு துரத்து விட்டாள்னா, அவளை பிரிங்க வாழ வட்டியா உட்கார வச்சு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஆமா, அவளை இதெல்லாம் தாய்க்க முடியுமா? ஆம்பளை கையால அடிபட்டு சாரதை விட அது எவ்வளவோ மேல்.
அதே தான் நானும் சொல்றேன். அவளுக்கு கொஞ்சம் கூட புத்தியே கிடையாது. அவ புருஷனை போராட்டி என் கூட வந்திருந்தானா நான் என் உயிரையே கொடுத்துருப்பேன். போட நிறுத்துங்களா. ஒவ்வொருத்தரும் மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்களே தவிர கொஞ்சம் கூட புத்தியே கிடையாது. அப்பா ராஜேந்திரா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். சாகர காலத்திலேயே கொஞ்சம் நிம்மதியா சாக விடுறா. நாங்க தான் உங்களை நிம்மதியா வாழ விடல. கொஞ்சமாவது பெத்த பொண்ணு பாசம் இருக்கா அவனுக்கு? தலை எல்லாத்துக்கும் காரணம் கீழே இருக்க குடும்பம் தான். இவங்க ஒழுங்கா இருந்தா அந்த மாப்பிள்ள பயப்படுவாங்கல்ல. நீங்க அவசரப்பட்டு அவர் அடிச்சது தப்புதாங்க. சொல்ல மாட்டேன். உன்னாதாண்டி இந்த பிரச்சனையே. திடீர்னு பாசம் வந்துருச்சு உனக்கு. திருவள்ளூருக்கு போறீங்க, உங்க தங்கச்சை பாத்துட்டு வாங்கன்னு ஒரு டப்பா நிறைய ரவா லட்டு கொடுத்து அமிச்ச. இப்ப அவமானப்பட்டு வந்து நிக்கிறது யாரு? நான் உங்களை போக சொன்னது தப்புதாங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நீங்க செஞ்சதும் தப்புதான். தங்கச்சி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு நிமிஷம் நிதானிச்சு அவ வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பார்த்திருந்தீங்கன்னா இப்படி நடந்துட்டு இருக்க மாட்டீங்க. அப்போ சுந்தரராஜன் நான் அடிச்சது தப்புன்னு சொல்றியா? நீயும் கனகா தான் பேசுற. நான் இல்ல, கனகா இல்ல, வேற எந்த பொண்ணா இருந்தாலும் தான் புருஷனை கை நீட்டி அடிக்கிறத பொறுத்துக்க மாட்டா. இந்த தப்பை எங்க அப்பாவே செஞ்சிருந்தாலும் நான் மன்னிச்சிருக்க மாட்டேன். அதுக்காக அவளை கொடுமைப்படுத்துறது என்ன பாத்துட்டு இருக்க சொல்றியா? உன்னை எத்தனை தடவை நான் அடிச்சிருப்பேன். உனக்கு எங்கேயாவது காயம் பட்டிருக்கா? போய் கனகாவை போய் பாரு. அவன் முகத்துல அங்க வீங்கி வீங்கி இருக்கு. அந்த ஊர்ஜனை மட்டும் தடுக்கலன்னு வை, அவன் கையை அங்கேயே உடைச்சிருப்பேன். இத பார், முடிவா சொல்றேன், கனகாவை நான் தலை முழுகிட்டேன். என்ன மதிக்காத முகத்துல யாரும் முழிக்கவே கூடாது. என்ன மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. அதான் நான் கிளப்புக்கு போறேன். வரதுக்கு லேட் ஆகும். கதவை திறந்து வை. கமலே, கொஞ்சம் உங்க அம்மாவை கூப்பிடுமா. அம்மா, அம்மா, தாத்தா வந்திருக்காரு பாருங்க. இதோ வந்துட்டேன். வாங்க மாமா. நீங்க 2 பேரும் கொஞ்சம் உள்ள போய் படிங்க. அடுப்புல குழம்பு வச்சிருக்க, கொஞ்சம் பாத்துக்க. என்ன மாமா? முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் வாங்க. கோகிலா, நாம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைக்குதுமா. ராஜேந்திர ரூபத்துல விதி கனகாவோட வாழ்க்கையை கெடுத்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்குமா. புருஷன் முண்டாட்டிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை இப்ப விஸ்வரூபம் எடுத்துடுச்சு. நீ போய் பேசினா அவ மனசு மாறும் நினைச்சது தப்பா போச்சேம்மா. இல்ல மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. கனகாக்கு இப்ப நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் என்னென்னமோ நடக்குது. காலப்போக்கில் எல்லாம் சரியா போயிடும் மாமா. காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும் தான் நானும் நினைச்சேன். ஆனா எனக்கு என்னமோ இப்ப ரொம்ப பயமா இருக்கும். கனகா கிட்ட இந்த பிரச்சனையை எப்படி பேசி புரிய வைக்கிறது, யாரு பேசுவாங்கன்னே தெரியலம்மா. கொஞ்ச நாள் போட்டு மாமா, நானே போய் இன்னொரு தடவை பேசிட்டு வரேன். நேரம் கடத்த வேண்டாம். நாளைக்கு காலையில் நம்ம 2 பேரும் ஒரு நட திருவள்ளூர் போயிட்டு வந்துருவோமா. இப்ப நாம அங்க போறது நல்லது இல்ல மாமா. இவர் பண்ணிட்டு வந்திருக்க பிரச்சனைனால அங்க இருக்கவங்க எல்லாம் கொதிச்சு போயிருப்பாங்க. இப்போதைக்கு அந்த பிரச்சனை பத்தியே தான் பேசிட்டு இருப்பாங்க. நாம இப்ப அங்க போனா எரியிற விளக்குல எண்ணெய் ஊத்துன மாதிரி ஆயிடும். நல்லதை நினைச்சு நாம அங்க போக அதுவே தப்பாகி பிரச்சனை இன்னும் சிக்கலாயிடுச்சுன்னா? நீ சொல்றது சரிதான். ராஜேந்திரன் குணம் கட்டவன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு கோபக்காரனா இருப்பான்னு நான் நினைக்கல. கனகாவை நினைச்சாத்தாம எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி, நான் வரேம்மா. என்ன ராமு, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. உங்க அம்மா சாப்பிட்டாச்சா? இல்லப்பா. அம்மா,
ஏந்திரிமா, அப்பா வந்திருக்காரு, சாதம் போடு. நான் பெரியப்பா வீட்டுல போய் படிக்கிறேன். சாப்பிட வாங்க. எனக்கு வேண்டாம், நீ சாப்பிட்டு படுத்துக்க. ஏன்? பசி இல்ல. வெளியே ஏதாவது சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பசி இல்ல, அவ்வளவுதான். என் மேல இருக்கிற கோபத்தை சாப்பாட்டுல காட்டாதீங்க. உங்க வயிறை காய வச்ச பாவம் எனக்கு வேண்டாம். வந்து சாப்பிடுங்க. இல்ல, நாளை காலைல சாப்பிட்டுக்கிறேன். நீங்க எதை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு விஷயத்தை தவிர மத்த எல்லா விஷயத்திலயும் இன்னி வரைக்கும் நான் உங்க மனைவியா தான் நடந்துக்கிறேன். இல்ல கனகா, நம்ம 2 பேர்த்துக்கு நடுவுல ஒரு மெல்லிய திரை விழுந்துருச்சு. நமக்குள்ள ஒரு பிரிவு அந்த திரை ஏற்படுத்திடுச்சு. நான் முரட்டுத்தனமா அந்த திரையை கிழிக்க முயற்சி பண்ணேன். நான் அதுல தோத்துட்டேன். உன் மனசுல வைராக்கியத்தை வளர்த்துட்ட. நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நீ போட்ட திரைய நீயா விளக்குற வரைக்கும் நான் உன்னை தொடமாட்டேன். ஆமா கனகா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நீ ஒரு எல்லைக்கோடை போட்ட. இனிமேல் அந்த எல்லைக்கோடை தாண்டி வரமாட்டேன். அதை அழிக்கவும் முயற்சி பண்ண மாட்டேன். நேத்து உனக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன். அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் அது மாதிரி நடந்துக்க மாட்டேன். ஆம்பளை நீங்க எதுக்கு மன்னிப்பு அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? சில பொண்ணுங்களுக்கு புருஷன்கிட்ட காலகாலத்துக்கும் அடி வாங்கணும்னு தலைவிதி. நல்ல வேளை நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி நடக்கலையேன்னு சந்தோஷப்பட்டேன். இப்ப அதுவும் நடந்துடுச்சு. அதுக்கு எதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும்? எல்லாம் என் தலை எழுத்து.
என்ன ஆனந்தி, ஏன் வாசல்ல உட்காந்துருக்க? வேலையெல்லாம் முடிஞ்சாச்சுமா. தாத்தாவும் பாட்டியும் சுவாதி அம்மாவை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களா? ஏய், என்னாச்சு சுவாதிக்கு? ஒன்றும் இல்லம்மா, டாக்டர் ஏதோ சுவாதி அம்மாவுக்கு டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்களாமே, அதான் தாத்தாவும் பாட்டியும் வற்புறுத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க. நான் வரத்துக்குள்ள அவங்களுக்கு அப்படியே என்ன அவசரம்? அவதான் சின்ன பொண்ணு, தெரியாம கேட்டா. இவங்களுக்கு எங்க போச்சு புத்தி? சரி, அவங்க போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போனாங்கம்மா. சரி, வீட்டை பாத்துக்கோ. நான் வர வரைக்கும் நீ இங்கே இரு. சரிம்மா. இந்தா, இத கொண்டு போய் உள்ள வை. சரிம்மா. ஆட்டோ, கமலாஸ்பத்திரி வரீங்களா? போலாமா, உட்காருங்க. சீக்கிரம் போப்பா. சரிங்கம்மா. சுவாதி எங்க? வாமா மஞ்சுளா, இப்பதான் வரியா? அது இருக்கட்டும், அவ எங்கன்னு கேட்டேன். இப்பதான் டாக்டர் அம்மா கூப்பிட்டாங்க, உள்ள போயிருக்கா. என்னது, சுவாதி டாக்டர் அம்மாக்கு போயிட்டாளா? ஐயோ, என்ன ஆகுமோ தெரியலையே. யாரை கேட்டு நீங்க சுவாதியை கூட்டு வந்தீங்க? என்னம்மா இது, நாங்க கூட்டிட்டு வரக்கூடாதா? எங்க பேத்திய டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வரது கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? சாதி தான் டாக்டரை பார்த்துட்டு ஊருக்கு கிளம்பணும்னா, உனக்கும் ராமநாதனுக்கும் நேரம் கிடைக்காதுன்னு தான் நாங்க கூட்டிட்டு வந்தோம். வயசாச்சு தவிர உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. சரி, அவ சொன்னா நீங்க கூட்டு வந்தீங்க. காலைல கூட்டு வரப்பா ஒன்னு அவரையாவது கேட்டிருக்கணும், இல்ல என்னையாவது கேட்டிருக்கணும். நீங்க பாட்டு உங்க இஷ்டம் கூட்டு வந்தா என்ன அர்த்தம்? பாத்தீங்களா, நம்ம பேத்திய கூட்டிட்டு வரது கூட நம்ம இவங்க பர்மிஷன் கேட்டுட்டு தான் கூட்டிட்டு வரணுமா? என்னங்க இதெல்லாம்? சரி சரி, வா, நாம இனிமே இங்க இருக்க கூடாது, கிளம்பும். என்னப்பா, சூட்கேஸை பேக் பண்ணிக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? மதியாதார் வாசலை மிதிக்காதேன்னு சொன்னாங்கப்பா, நாங்க தான் தெரியாம வந்துட்டோம். அப்பா, நான் ஒன்று சொன்னா நீங்க ஒன்று பேசிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன ஆச்சு? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அம்மா, 1000 டென்ஷன்ல ஆபீஸ்ல இருந்து வரேன். என்னமா ஆச்சு? அது ஒண்ணும் இல்லப்பா, சுவாதி 2-3 நாளா அவ வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டு இருந்தா. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி டாக்டரை பார்க்க போனோம். அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பிஸி, நீங்களாவது கூட வாங்கலேன்னு கூப்பிட்டா. சரி, சும்மா தானே இருக்கோன்னு அவளை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம். என்னது, சுவாத்திய ஹாஸ்பிட்டல் கொண்டு போட்டீங்களா?